வெங்கட், தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்துட்டு வரோம். இந்த விமான விபத்து தொடர்பாக அதிகாரிகள் செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்திகளில் பார்த்தோம், கருப்பு பெட்டியானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. பொதுவாகவே அந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது ஆரஞ்சு நிறத்துல தான் இருக்கும். எவ்வளவு அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தாலும், அதாவது 30,000 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் கூட அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கிற வகையில் தற்போது அந்த ஆரஞ்சு நிற அந்த கருப்பு பெட்டியை தற்போது கருமை நிறத்தில் தான் மாறி இருக்கிறது. அப்படியான ஒரு விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய விவரம் வெங்கட். பொதுவாகவே விமானங்கள் வடிவமைத்த போது அந்த விமானம் விபத்துக்குள் ஆகும்போது தீ, அதே போல தண்ணீர் அதை வெடித்து சிதறும் பொழுதாகட்டும் அல்லது மற்ற எந்த காரணங்களுக்காகவுமே இந்த கருப்பு பெட்டிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருப்பதுதான் இந்த கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது பொதுவாகவே அது ராணுவத்துல தயாரிக்கப்பட்ட விமானங்கள்லயுமே இந்த கருப்பு பெட்டி என்பது வைக்கப்பட்டிருக்கும். இந்த கருப்பு பெட்டியிலிருந்து மீட்கப்படக்கூடிய தகவல்களின் தரவுகளையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நடைபெற்றதா அல்லது பைலட்டுடைய கவனக்குறைவால நடைபெற்றதா அல்லது பறவைகள் ஏதாவது மோதியதா உள்ளிட்ட அதிகாரப்பூர்வமாக நம்மளால அந்த யூகித்தின் அடிப்படையில சொல்லாமல் இந்த தரவுகளை வைத்து இதுல இருக்கக்கூடிய இந்த தரவுகளை வைத்துதான் இந்த விமான விபத்து ஏன் நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது உள்ளிட்டவற்றை நம்மளால ஒரு அதிகாரப்பூர்வமாக ஆதாரமாக நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 5 நிமிடம் விமானம் புறப்பட்டு ஒரு 5 நிமிடம் அந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்திருக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப நேரமா டிராவல் பண்ற ஒரு நேரத்துல இந்த விபத்து நடைபெறல. அகமதாபாத்ல இருந்து அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு 5 நிமிடத்துல இந்த விபத்து நடக்கக்கூடிய பட்சத்துல அந்த இடைப்பட்ட அந்த 5 நிமிடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதுதான் அந்த எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த இடைப்பட்ட 5 மணி நேரத்துல இந்த விமானம் எவ்வளவு வேகத்துல பறந்தது, எந்த திசையை நோக்கி பறந்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த விமானத்துடைய அந்த எதனால் விபத்து நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத அந்த ஒரு கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து வெளிப்புறம் எரிந்தவாறு தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இந்த பிளாக் பாக்ஸ் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த விமானத்துல பயணம் செய்த நபர்கள் யாருமே உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது இந்த கருப்பு பெட்டி என்பது தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது.